அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 20, குறள் எண் 192. பயனிலா சொல்லாமை. பயனில பல்லார்முன் சொல்லல் நயன் இல நட்டார்கண் செய்தலின் தீது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பயன் இலவாகிய சொற்களை அறிவுடையார் பலர் முன்பே ஒருவன் சொல்லுதல் விருப்பம் இலவாகிய செயல்களை தன் நட்டார் மாற்றி செய்தலினும் தீது என்கிறார். சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன். பயனில்லாத சொற்களை பலர் முன்னிலையில் சொல்லுதல் தன் நண்பரிடத்தில் அவர் விரும்பாத செயலை செய்வதை விட தீமையுடையது என்கிறார். பாருங்க, எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார். பயனில்லாத ஏன் சொல்லணும்? அது தேவையில்லாதது தானே. பயனில்லாத சொற்களை ஏன் பேச வேண்டும்? அதைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். அதிகாரம் 46, குறள் எண் 452. சிற்றினம் சேராமை. இதனுடைய சிற்றினம் சேராமை என்ற அந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். நிலத்து இயல்பால் நீர்திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இலத்து இயல்பது ஆகும் அறிவு. அதாவது நிலத்தின் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் சேர்ந்த நிலத்தினது இயல்பான நீர் தன்மை திரிந்து அந்நிலத்தின் தன்மைத்தாம், அதுபோல மாந்தர்க்கு தான் சேர்ந்த இனத்தின் இயல்பானே அறிவு தன்மை திரிந்து அவ்வினத்தின் தன்மைத்தாம் என்கிறார். அதாவது சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன். தண்ணீர் அது சேர்ந்த நிலத்தினுடைய இயல்புக்கேற்ப மாறுபட்டு நிற்கும். அதுபோல மக்களின் அறிவும் தாம் சேர்ந்த இனத்தின் தன்மைக்கேற்க மாறுபடும். தண்ணீர் தான் சேர்ந்த நிலத்திற்கேற்ப மாறுபடும். அதுபோல அதாவது மக்களினுடைய அறிவும் தாம் சேர்ந்த இனத்தின் தன்மைக்கேற்ப மாறுபடும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதான் சேர்ந்த இடம் நல்லது. முதலே சிற்றினம் சேராமைன்னு சொல்லிட்டேன்ல, அந்த அதிகாரமே அவருக்கு ரொம்ப அற்புதமான அதிகாரம். எனக்கு இதெல்லாம் மிகவும் பிடித்த குறள். எல்லாமே பிடித்த குறள், இதுவும் மிகவும் பிடித்த குறள். சிற்றினம் சேராமை. அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு தமிழ் பேரறிஞர் அண்ணாவை வைத்துக் கொள்வோமே, அவர் பேசினால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் அறிவு என்கிறார். அடிக்கடி அவர் இதை பேசக்கூடிய குறளுங்க. பேரறிஞர் அண்ணா இந்த குறளை அடிக்கடி பேசுவார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தது, அதாவது ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கிறது இலக்கியம். மனிதன் எப்படியெல்லாம் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறை செய்கிறது இலக்கியம். குறிப்பாக திருக்குறளில் அறம், அன்பு, மழையினுடைய வான் சிறப்பு, அப்புறம் அதாவது இல்லத்தரசியினுடைய சிறப்பு, அப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இப்படி நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவது தான் திருக்குறள். அதனால் திருக்குறளை நாம் மறக்கவே முடியாது. மாணவ செல்வங்களே, தயவு செய்து அலைபேசியை எடுத்து வைத்து விடுங்கள். அலைபேசியை உபயோகிங்கள், தேவையான இடத்தில் உபயோகிக்க வேண்டும். மற்ற நேரங்களில் தங்களுடைய படிப்பே உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பு. நிச்சயமாக உங்களிடத்தில் நாம் என்ன ஆக வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் ஆவீர்கள். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் எழுதி படித்து பாஸ் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக எழுதி பாஸ் பண்ணி விடுவீர்கள், தேர்ச்சி அடைந்து விடுவீர்கள். அதே மாதிரி
ஒரு டாக்டராக வேண்டும் மருத்துவர் என்றால் நிச்சயமாக இப்போது நீட் தேர்வு ஒன்றை வச்சு கொஞ்சம் நம்மளை இது பண்ணுறாங்க, நம்மளுடைய தடுக்கிறாங்க. அது அரசினுடைய ஒவ்வொரு அரசும் ஒன்றும் செய்யுங்க, அதை நம்ம சரி அதையும் நம்ம சேர்த்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய புத்தகத்தையும் கொஞ்சம் படியுங்க. அதுக்காக நீங்கள் அவங்கள்ட்ட போய் சேர்ந்து ரூபாயை செலவழித்து படிச்சுட்ருக்க வேணாம். ஏன்னா ஏழை மாணவர்களும் இருக்கிறார்கள்ல, இவ கிராமத்தில் உள்ளவர்களாம் என்ன செய்வாங்க. அதனால் ஏன்னா வனிதா கேஸ் மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. வனிதா பாவம் நல்ல நிறைய மார்க் எடுத்திருந்தாப்புல. பியூசி இந்த நீட் தேர்வு பியூசி நாங்கள் படிக்கலாம். பியூசியில் என்ன மதிப்பெண்கள் எடுத்தார்களோ அதை வைத்து தான் அப்போது மருத்துவர்களுக்கு இடம் கிடைக்கும், பொறியாளர்களுக்கும் இடம் கிடைக்கும். அதனால் அந்த பெண்ணு எவ்வளோ தான் மார்க் எடுத்திருந்தால் கூட இந்த முடிவை எடுத்திருக்க தேவையில்லை. அந்த பெண் என்ன செஞ்சுருக்கலாமோ ஐஏஎஸ் கூட படிச்சிருக்கலாம், படித்து பாஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு டாக்டராக பதிலாக மருத்துவராக இருக்கலாம், மருத்துவராக பதிலாக ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியாளராக ஆகியிருக்கலாம். எனவே தயவு செய்து மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். படித்தால் தினந்தோறும் ஒரு குறள் ஒரு குறள் தான் சொல்ல, நான் ஒரு அதிகாரத்தை சொல்ல, ஒரு குறளை படியுங்க. அதன்படி நடங்கள், உங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும் என்கிற இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாள நன்னயம் செய்துவிடர். ஒருவன் உங்களுக்கு துன்பம் இழைத்தால் அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைதான் தண்டனை என்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்கள் வள்ளுவர், தேகோப்புலவர் திருவள்ளுவர். அதனால் மாணவ செல்வங்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த கலியுக காலத்தில் இப்போ உள்ள என்னுடைய சமகால வயதினரை மாற்ற முடியாது. அவன் கடைசி வரையும் அப்படி தான் இருப்பான். நீங்கள் மாணவ செல்வங்கள் மாற வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.